ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். பாய் வீட்டு ஸ்டைலில் குஸ்கா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த குஸ்கா செய்யறதுக்கு அரிசி ஒரு 20 நிமிஷமாச்சும் ஊற வைக்கணும். நீங்கள் பாசுமதி ரைஸ் எடுத்தாலும் சரி, சீரக சம்பா எடுத்தாலும் சரி. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய், 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வேண்டாம் அப்படின்னா நெய்யை ஸ்கிப் பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த சைஸ்ல ஒரு 2 பட்டை, அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு 4 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காயை எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா இந்த மாதிரி பிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா எண்ணெயில போடும்போது அது வெடிக்காது. இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆயில்ல போட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசஸோட அந்த ஃபிளேவர்ஸ்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெயில இறங்குச்சு அப்படின்னா அந்த குஸ்காவோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நல்ல சிம்ல வச்சுட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எதுவுமே வெடிக்காது. அந்த ஸ்பைசஸோட அந்த ஃபிளேவர்லாம் நல்ல எண்ணெயில இறங்கும். மீடியம் சைஸ்ல ஒரு 3 வெங்காயம் நல்ல தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியா வதங்கி வரும். ரொம்ப கனமா அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி அங்கங்க கடிப்படும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து பிரியாணிக்கா இருந்தாலும் சரி, குஸ்காக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட நம்ம ஆட் பண்றதுக்காக ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய் அப்படிங்கறதால 1 ஆட் பண்ணிருக்கேன். சின்னதா இருந்தா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கீழே அடி பிடிக்கும். அந்த மாதிரி அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா கல்லுப்பு அப்படி இல்லைன்னா சால்ட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுமே அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் கீழே அடி பிடிக்காம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரும். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டுத்தையும் நல்லா அலசி அந்த தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு போட்டுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் நம்ம ஆனியன் கூடவே ஆட் பண்ணி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபிளேவர்லாம் நல்லா இறங்கணும். அப்பதான் அந்த குஸ்காவோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த பாய் வீட்டு ஸ்டைல்ல எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்ப மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் ஆட் பண்ணிருக்க மாட்டேன். கொஞ்சமா தேவைக்கேற்ப உங்களோட காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் வரும் இல்லையா, அது மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் போல எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 2 தக்காளி போல கொஞ்சம் பெரிய தக்காளியா இருந்தது, அதனால 2 ஆட் பண்ணிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு குஸ்காக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சமா உப்பு போட்டிருப்போம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கடைசியா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். ஒரு மாதிரி தண்ணியா இருக்கிற தயிரோ இல்ல ரொம்ப புளிச்சு போன தயிரோ எல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து அந்த தக்காளியோட தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு தொக்கு மாதிரி இருக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சிருக்கணும். நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கப்ல தான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால 4 கப் தண்ணி இப்போ ஆட் பண்ண போறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த குக்கர்ல சைட்ல இருக்கும் இல்லையா, அந்த மசாலா எல்லாம் அந்த தண்ணியிலே எடுத்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல விட்டோம்னா நல்லா தளன்னு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அரிசி ஒரு 20 நிமிஷம் போல நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த அரிசியில கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். கொஞ்சம் கொதிச்சிச்சு அப்படின்னாலே அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அரிசி வெந்திருக்கும், ஒரு அரிசி வேகாம இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும் போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஜென்டலா ஒரு மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே போதுமானது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். இந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வத்தி வரும். இப்போ பாருங்க, இந்த தண்ணியும் அரிசியும் ஒரு சேர இருக்கிற மாதிரி இருக்கு, அதாவது ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சைட்ல இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து விட்டு நல்லா ஈவனா பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மேல ஒரு பிளேட் வச்சிருக்கேன். இப்போ அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு மேல ஒரு வெயிட் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கல் வச்சிருக்கேன். ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி கூட நம்ம இதுக்கு மேல வச்சுக்கலாம். வெயிட்டுக்காக ஏதாவது ஒன்று வைக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சைட்ல இந்த புகை எல்லாம் வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே நம்ம ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாம். அடுப்பு மேலேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே அரிசி எல்லாம் கொஞ்சம் நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், நெட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே கீழே எதுவுமே அடி பிடிக்காம நல்லா வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். குக்கர் மூடி குக்கருக்கு விசில் விடுறது இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அல்டிமேட்டான டேஸ்ட்ல பாய் வீட்டு குஸ்கா சூப்பரா ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஒரு பாய் வீட்டுல போயிட்டு ஒரு குஸ்காவோ பிரியாணியோ சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. மசாலாலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது டேஸ்ட் மாறிடும். வெறுமனே மிளகாய் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. மீதியெல்லாம் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா வேற
மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். குஸ்கா டேஸ்ட்டில் கண்டிப்பாக வராது. நம்ம ஃபஸ்ட்டே இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் அதோட அந்த ஃப்ளேவர்லாம் கண்டிப்பாக இந்த குஸ்காவில் இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரிசி கூட உடஞ்சிருக்காது. அவ்வளோ அழகாக ஒத்தையாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சைட் டிஷ்மே தேவையில்லை. ஒரு எக் இருந்தால் போதும், கொஞ்சமாக ரைத்தா இருந்தால் போதும், ஒரு பிளேட் ஃபுல்லாக அழகாக வந்து குஸ்கா சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ஒரு ரைஸ் கூட வேஸ்ட் பண்ண மனசு வராது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.